வாழ்த்திய சவுந்தரராஜன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஒரு முக்கியமான நபர் தான் பேச இருக்காரு. பாரம்பரியமிக்க தினமலர் பத்திரிகை குடும்பத்தை சேர்ந்தவர். நெல்லை நாகர்கோவில் எடிஷனுடைய மேனேஜிங் டைரக்டர் திரு டிவி ராமசுபா அவர்களின் கொள்ளுப்பேரன், திரு டாக்டர் வெங்கட்பதி அவர்களின் பேரன். தமிழ் சினிமாவில் அறிமுக நாயகனாக களமிறங்கி இருக்காரு. யாவும் அறியான் படத்துடைய நாயகன் திரு தினேஷ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னடா இப்படி வந்திருக்கானே நீங்களாம் நினைக்கிறீங்க. டைரக்டர் என்ன படம் ரிலீஸ் ஆகிற வரையும் இப்படிதான் இருக்கணும் நீங்க சொல்லிட்டு. நான் இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நான் இவ்வளோ வருஷமா நான் ஆசைப்பட்டு இருந்தேன். அது எனக்கு இப்போ நடந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் உங்களை மாதிரி ஒரு மீடியா ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணி என் படத்தை ஒரு நல்ல படமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். இந்த கதையை நான் கேட்கும்போது டைரக்டர் என்கிட்ட நல்ல ஒரு அதை ஃபீல் பண்ணி சொன்னார். ஸோ அதுலேயே நான் இந்த படத்தை பண்ணுறேன் சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன். அப்புறம் நடுவில் இந்த விஜய் மாதிரி சொன்னார், அது வேணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நம்ம படத்துக்கு நான் ஏற்கனவே பண்ணினது, நான் இது பண்ணி நான் ஸ்பெஷலாலாம் பண்ணலை சொன்னார். சரி, ஓகே, இருக்கட்டும் அப்படி சொல்லி நாங்களும் தைரியமாக பண்ணி முடிச்சிட்டோம். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, நீங்கள் தான் என்னை ஒவ்வொரு படியாக என்னை மேலே ஏற்றி விட்டு உச்சத்துக்கு கொண்டு போகலைனாலும் ஓரளவு மக்களுக்கு தெரிகிற ஒரு நடிகரா என்னை நீங்கள் கொண்டு போய் நிறுத்தணும். நாங்கள் எல்லாரும் ஒரு சின்ன ஒரு பட்டிங் டீம் தான். எங்கள் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே ஒரு 2 படம் 3 படம் பண்ணவங்க தான். யாருமே 10 படம் 50 படம் பண்ணவங்க கிடையாது. ஸோ இதில் எல்லாருமே இரவு பகல் பார்க்காம எங்கள் கூட நல்லபடியாக உழைச்சி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் யாதும் அறியான் சார்பாக எங்களோட நன்றிகள். பத்திரிகையாளருக்கும் நீங்களும் மக்கள்கிட்ட நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பீங்க. தேங்க்யூ. இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். நீங்கள்லாம் வந்தது எனக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கூடிய விரைவில் முடிச்சிடலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் தான். அடுத்ததாக